ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கூகுள் ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இவ்வளோ நாள் அப்டேட் பண்ணிட்டு வர வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் நம்பர் 7 தாங்க பார்க்க போகிறோம். தட் இஸ் செயின் பிரேஸ்லெட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது, நம்மளுடைய ஓன் கை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் ஓனாக எடுத்தும் நீங்கள் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலாஸ்டிக் வயரில் ஃபஸ்ட்டு பீட்ஸ்லாம் கோர்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கோல்டு செயின், அடுத்து ஜம்ப்ரிங். இந்த ஜம்ப்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வீடியோ மேக் பண்ணல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம செயின், இந்த சாம்ஸ், இந்த பீட்ஸ் இதெல்லாம் பிரேஸ்லெட்டோடு அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜம்ப்ரிங் யூஸ் ஆகும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவை சாம்ஸ் தாங்க. நீங்கள் சாம்ஸ் வச்சும் செயின் பிரேஸ்லெட் பண்ணலாம். சாம்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அடுத்ததான் ஹெட் பின் எதுக்குன்னா, நம்ம இந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு செயினில் ஹேங் பண்ணுவோம். அதுக்கு தான். பாருங்கள், ஹெட் பின் இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம செயின் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது பீட்ஸுங்க. இந்த பீட்ஸுக்கு மேட்சாக நம்ம சாம் எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். மேட்சாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக 0.8 mm எலாஸ்டிக் ஒயர் தாங்க. இது வழக்கமாக நம்ம எப்போவும் பிரேஸ்லெட் எல்லாமே கோர்க்குற மாதிரி ஃபுல்லாக நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கை அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கோர்த்துக்கலாங்க. கோர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் ப்ளூ வித் கோல்டன் கிராக்கல் பீட்ஸில் எடுத்துருக்கேன். நான் லாஸ்ட்டாக கோர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்படி இருக்குது. நான் எப்படி பிரேஸ்லெட் கோர்க்குறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம கிளாஸ் நம்பர் 2 அதாங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து நாட் போட்டேன். வழக்கமாக ஒரு ட்விஸ்ட்டு, அடுத்து டபுள் ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி தாங்க நாட் போடணும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நாட் போடுறது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததான் நம்ம அந்த செயினில் ஹேங் பண்ணுற அந்த பீட்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அது உள்ள பீட்ஸ் கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஹெட் பின் கம்பியை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பீட் ரெடி ஆகிடும். இது அதுக்கப்புறம் நம்ம சாம் ஜம்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி அந்த ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ நம்மளுக்கு அந்த ஹேங் பண்ணுறதுக்கு பீட்ஸும் அடுத்து சாமையும் நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு செயின் எடுத்து நம்மளுக்கு எந்த அளவு ஹேங் பண்ணணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு செயின் சின்னதாகவும் ஒரு செயின் பெருசாகவும் வச்சுருக்கேன். தட் இஸ் அந்த பீட்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும், சாமுக்கு சின்ன செயினும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று இந்த செயினோட பீட்ஸு அண்ட் தென் சாம்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாமில் ஏற்கனவே ஜம்ப்ரிங் போட்டு வச்சதுனால அந்த ஜம்ப்ரிங்கை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த செயினை நம்ம கோர்த்து விட்டுக்கலாம். கோர்த்துட்டு நல்லா டைட் பண்ணி விட்டோன்னா அது கலராமல் இருக்கும். செயின்லேருந்து தனியாக கலந்து வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செயின் ஹேங்கிங்கோட பீட்ஸ் அந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமை நம்ம செயினோட ஹேங் பண்ணணும். அதே மாதிரி ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சாமை ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தோம். அதிலே அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி அதில் செயின் அட்டாச் பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாம் ஹேங் பண்ணுற செயினும் ரெடி, பீட்ஸ் ஹேங் பண்ணியிருக்க செயினும் ரெடி. இப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். இது உள்ள இந்த சாம் போட்ட அந்த செயின் அடுத்ததாக நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம்ல, அதையும் இந்த ஜம்ப்ரிங்லேயே விட்டு நம்ம வழக்கமாக சாம் எப்படி கோர்ப்போம், நம்ம எந்த இடத்துல நாட் போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் சாம் போடுவோம். அதே போல் தான் இதுக்கும் செயின் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கும்
அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து ஜம்ப்ரிங்கை உள்ளே அட்டாச் பண்ணி நல்லா டைட் பண்ணிடணும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் செஞ்சு செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு வந்து செயின் பிரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம். இப்போ இதே போல் டபுளாக இப்போ இது வந்து ஒரே ஜம்ப்ரிங்கில் சாம் செயினையும் பீட்ஸ் செயினையும் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ தனித்தனியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு செயின் ஹேங் பண்ணுறது, ஒரு ஜம்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணி அதை வந்து பிரேஸ்லெட்டோடு கோர்த்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு 2 பீட்ஸ் கேப் விட்டு இந்த சாமை வந்து ஒரு ஜம்ப்ரிங்கில் நம்ம போட்டு அந்த ஜம்ப்ரிங்கை வந்து பிரேஸ்லெட்டோட அட்டாச் பண்ணிட்டோன்னா இப்போ பீட்ஸ் வந்து செயினில் ஹேங் ஆகிருக்கும், சாம் வந்து செயினில் நான் ஹேங் பண்ணலை. இப்படி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த செயின் பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா? அப்போ இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செயின் பிரேஸ்லெட் மேக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட், கூகுள் ஃபேஷன்.